அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க 2 பேருமே 2 ஃபேமிலியுமே அப்பப்போ மீட் பண்ணிக்குவாங்க, டின்னருக்கு வருவாங்க. பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன், நிறைய சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபேமிலி ஷாலினியே நல்ல ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடையும் டச்சில் தான் இருக்காங்க. கோயிலில் நடந்தது வந்து 2மே என் புள்ளதாங்க அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ராஜாவின் பார்வையிலே நம்ம அஜித் சார், விஜய் சார்லாம் ஒன்றா நடித்த படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் பாண்டிங் வித் அஜித் சாரை பற்றி சொல்லுங்கள். எனக்கு எப்பவுமே வந்து அஜித் சாரை ரொம்ப பிடிக்கும். அடுத்தது ஒரு 2 பெரிய ஹீரோஸ் நடித்த படம் வரும்பொழுது 2மே நல்ல பெரிய ஹிட் ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இந்த ஃபேன்ஸுக்கும் சந்தோஷம், அந்த ஃபேன்ஸுக்கும் சந்தோஷம். நானும் 2 பேரோட ஃபேன், அதனால எனக்கும் சந்தோஷம், அவ்வளோதானே தவிர நான் அஜித்தை தனியாக இது வரைக்கும் நான் நினச்சி பார்க்குறதும் இல்லை, பிரித்து பார்த்ததும் கிடையாது. 2மே ஹிட் ஆகணும்னு தான் வேண்டிட்டு வந்தேன். அஜித் சார்கிட்டே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்குல்ல, பழகிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. ஸோ அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன? அவர் வாய்ஸ் பிடிக்கும், அவர் கலர் பிடிக்கும், அவர் ஹேர் ஸ்டைல் பிடிக்கும், வாலி படம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அவரோட வெட்டிங்க்கு வந்து என்னை வந்து எங்களை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிடும் பொழுது கிட்ட அவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்தார். நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களை பிளஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் சில டைமில் வந்து நான் நடக்கிற அதே பிளேஸுக்கு அந்த ஃபேமிலி வாக்கிங் வருவாங்க, ஷாலினி, குழந்தைங்க. ஒரு சில டைமில் அஜித் சாரையும் பார்த்துருக்கேன் நான் வாக்கிங்கில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ராஜாவின் பார்வையில டைமில் வந்து நீங்கள் சாப்பாடெல்லாம் வந்து கொடுத்து விடுவீங்க, அதாவது அஜித் சாருக்கும் சரி விஜய் சாருக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். அது வந்து குஷி ஆடியோ லான்ச் வந்து ஏதோ ஒரு தியேட்டரில் பண்ணாங்க. எனக்கு எந்த தியேட்டர்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் சார் வந்திருந்தார். நான் நல்லா பின்ன பேக்கில் உட்காந்துருந்தேன். அப்போது ஓப்பனாக மைக்லேயே சொன்னார், ராஜாவின் பார்வையிலே ஷூட்டிங்கில் வந்து நானும் விஜயும் தான் நடித்தோம். அதில் வந்து அம்மா வந்து விஜய்க்கு லஞ்ச் கொடுத்து விடும்போது எனக்கும் சேர்த்து கொடுத்து விடுவாங்க அப்படின்றத மைக்லேயே ஓப்பனாக சொல்லிட்டார். எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி சொல்ல முடியாத சந்தோஷமாக இருந்தது அது. அதுக்கு நான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் அதை போய் நீங்கள் இப்போ ஓப்பனாக இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, இல்லைம்மா அது என்னால் மறக்கவே முடியாது, நீங்கள் அவ்வளோ அன்போடு அந்த லஞ்ச் கொடுத்து விடுவீங்க 2 பேருக்கும் சேர்த்து அப்படின்னு. எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது என்றும், விஜய்க்கு நல்லதே நினைத்திருக்கிறேன், வாழ்த்தியிருக்கிறேன் எனவும் அஜித் குறிப்பிட்டுள்ளார். தன்னை பிடிக்காதவர்கள் எப்போதுமே தன்னை வேற்றுமொழிக்காரன் என்று கூறி வருவதாகவும், ஒரு நாள் அவர்கள் உரத்த குரலில் தன்னை தமிழன் என்று அழைப்பார்கள் எனவும் அஜித் தெரிவித்துள்ளார். கார் ரேஸில் சாதித்து இந்த மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெரும்